ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் தான் அவங்க துர்கா காந்தி, ஷோபிகா, ரித்திகா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்ன வீடியோ இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னா, எங்கள் ஊரில் ஒரு நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? இப்போ காலை வேலைகள் என்னென்னா, கத்திரிக்காய் பொறுக்கிறோம், மார்க்கெட்டுக்கு கொண்டு போயிடும். சரியா? அங்கே பொறுக்கிட்டு இருக்காங்க எங்கள் மாமனார் மாமியார். நாங்கள் வந்து இங்கே கத்திரிக்காவை இங்கேருந்து எடுத்து சொத்தக்காய் பொறுக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணியில் போட்டு அலசி சாக்கில் கட்டிக்கிட்டு இருக்கோம். சரி வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நல்ல காயை மட்டும் போட, சொத்த காய் தூக்கி போட்டு கத்திரிக்காய் வந்து பொறுக்கிட்டு இருக்கோம். இந்த இடம் க்ளீன் ஆகிடுச்சு. இப்போ எங்கள் மாமா ஒரு கூட எடுத்துகிட்டு வருவார். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சொத்தக்காய். இது எல்லாத்தையுமே மரத்துக்கு சாப்பாடாக போட்டுருவோம். இங்கே பாரு, இது எல்லாமே நல்ல காய். இதை வந்து அலசி கொட்டுறதுக்காது. நைட்டு மழை வந்ததுனால கொஞ்சம் அப்படியே மண் அடிச்சிருச்சு. தண்ணியில் போட்டு அலசி அப்படியே கொட்டிட்டு அலசி மூட்டை கட்டுவோம். மூட்டை எவ்வளோ காய் வேஸ்ட்டெல்லாம் சொத்த காய். எவ்வளோ போகுது இப்போ கிலோவுக்கு? கிலோவில் ஜோடி 500 ரித்திகா இங்கே வந்து ஒரு விவசாயி ஆயிடுச்சு. ரித்திகா இங்கே இருந்ததுன்னா மாடு ஆடு மேய்ச்சிட்டு இருந்திருக்கோம். கோயம்புத்தூர் வந்துட்டு ஸ்கேட்டிங் கிளாஸ். ரித்திகா இங்கே இருக்கிற இல்லை, நானே மாடு தான் மேய்ச்சிட்டு பால் கறந்துட்டு இருந்தேன். ஒரு 15 லிட்டர் கறந்துட்டு இருந்திருப்பேனா ஒரு நாளைக்கு. ஒரு மாடு எங்கள் தாத்தா வந்து பார்த்தீங்கன்னா சோபிகா பிறந்தப்போ எங்கள் தாத்தா வந்து எனக்கு ஒரு மாடு வாங்கி கொடுத்தாரு. இங்க வந்து குழந்தை பிறந்தா மாடு வாங்கி கொடுப்பாங்க. குழந்தைக்கு குழந்தை பாலுக்குன்னு குழந்தை பாலுக்குன்னு சொல்லி வாங்கி கொடுப்பாங்க. எங்க தாத்தா ஒரு மாடு வாங்கி கொடுத்தாரு. அந்த மாட்டுல தான் பிறந்தேன். அப்புறம் மாட்டை வித்துட்டு கோயம்புத்தூர் போயிட்டோம். சரி, இப்போ என்ன பண்றேன்னா, இந்த இப்போ ஒரு சிப்பை பிடிச்சாச்சு. இதுல வந்து இப்போ 4 சிப்பம் இருக்கு. எங்க மாமனார் கொண்டு சரியா, எங்க மாமனார் கொண்டு வந்து இங்க காய் கொட்டிட்டு இருப்பாங்க. எங்க மாமியார் வந்து எங்க வயல்ல பொறுக்கிட்டு இருக்காங்க. நேற்றுக்கு தான் மழை, சரியான மழை. எங்கள் சாமி கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஊர்வலம் நேற்றுக்கு நைட்டு எங்களால் பார்க்கவே முடியல. செம்ம மழை பிடிச்சிருச்சு. இடியான இடி. எங்கள் பக்கத்து மரத்தில் வேற இடி விழுந்துருச்சு. அதை விட முக்கியமான விஷயம், டிவிக்கே சிஎம் ஒரே சந்தோஷமா இருக்கு. அதான் கத்திரிக்காய் குழம்பு வைக்கிறோம். இல்லையா, பொறுக்கலாமா? ஏய், நாளைக்கு தான் சிக்கன் குழம்பு. இப்போ இதில் வந்து என்ன பண்ணணும்னா, இங்கே வந்து காமிங்க, தெரியுதா? அங்க எடுத்துட்டு இருக்கியா அப்பா அம்மாவை? இப்ப என்ன பண்ணணும்னா, இதுல இருக்கிற நல்ல காயை வந்து இங்க போட்டுடணும். இந்த மாதிரி சொத்தக்காயெல்லாம் இருக்குல்ல, சொத்தக்காய் இதெல்லாத்தையும் தூக்கி போட்டுருணும். தூக்கி மரத்துக்கு பொறுக்கிட்டு அதுக்கப்புறமா கொண்டு போய் தான் நாங்க வந்து மார்க்கெட்ல போடுவோம். சிப்ப எவ்வளவுங்க போகுது இன்னைக்கு? நேற்று ஜோடி வந்து 500 ரூபாயா. ஒரு ஜோடினா ஒரு 40 கிலோ வரும். அப்போ ஆவரேஜா பார்த்தா ஒரு 12 ரூபா ரேட்டுக்கு தான் போகுது. கிலோ 12 ரூபா ரேட்டுக்காக நம்மளே 1/2 கிலோ 30 ரூபாய்க்கு கோயம்புத்தூர்ல வாங்கிட்டு இருக்கோம். நம்மகிட்ட 10 ரூபா 15 ரூபாய்க்குள்ள தான் வாங்குவாங்க. வாங்கி அவங்க 50 ரூபா 60 ரூபா விற்பாங்க. நாங்கள் எவ்வளோ வேலை பார்த்து கொடுக்குறோம் பார்த்தீங்களா? எங்களுக்கு 12 ரூபா தான். ஒரு வேலை இல்லாமல் கவரில் போடுறதுக்குலாம் 30 ரூபா. சரி பரவாயில்ல, ஒவ்வொன்றும் ஒரு பிஸ்னஸ் தான். மெயினாக செடியில் நிறைய காய் சொத்தை விழுந்துருச்சாட்டுக்குது. சொத்தை, ஆமாம் ஆமாம், மருந்து அடிச்சுட்டே தான் இருக்காங்க. அப்படியே கண்ட்ரோல் ஆகலை. சொத்தை விழுகிற காய் தான் நல்ல காய்ன்னு சொல்லுவாங்க. எங்கே சொத்தை விழுகாய்? சொத்தை விழுகாய் உள்ள புழு இருக்கும். இல்லைங்க, அதுதான் ரொம்ப இது இல்லாதது ஏதோ சொல்லுவாங்களே. அப்படிலாம் இல்லை. அப்படிலாம் இல்லையா? எல்லா காயிலும் புழு வந்து கடிக்கும். கடிக்காத காய் தான் நல்ல காய். நம்ம இன்னைக்கு எங்க வீட்டுல கத்திரிக்காய் குழம்பு. சுரேஷா, இங்க வந்து இங்க நல்ல காய் இவ்வளோ இங்கே பாருங்களேன். இங்கே நல்ல காய் வந்து அதுக்குள்ளே கொஞ்சோண்டு தான் இருக்குது. ஆனால் சொத்தக்காய் மட்டும் பாருங்கள். இந்த சாக்கு எடுத்துகிட்டு காமிக்கிறேன், அப்புறமேட்டு காமிக்கிறேன். இங்கே வந்து ஃபுல்லாக சொத்தக்காய். இங்கேயும் சொத்தக்காய், அங்கேயும் சொத்தக்காய், அப்புறமேட்டு அங்கேயும் சொத்தக்காய். ஃபுல்லாக சொத்தையாக இருக்குது. அப்புறமேட்டு இங்கேயும் சொத்தக்காய். ஆனால் ஒரே ஒரு சாக்கு தான் நல்ல காய். தாத்தா பாட்டியோட உழைப்பு ஃபுல்லாக வேஸ்ட்டாக போயிடுச்சு. சொத்தக்காயா போச்சா? நான் எங்கள் தாத்தா பாட்டியை நான் உங்களுக்கு எங்கள் தாத்தா பாட்டியை காமிக்கிறேன். ஜூம். அதுதான் எங்கள் தாத்தா, இதுதான் எங்கள் பாட்டி. தாத்தா பாருங்க வீடியோ. வேலை சேர்த்துட்டு பாடி. சரி வேலை பம்பரமாக செஞ்சுட்டு இருக்கிறாரு. வேலை பம்பரமாக செஞ்சு
இவங்க வந்து இதை எடுத்து உள்ளே போடுவாங்க. அங்கே முடிஞ்ச உடனே நான் எடுத்து இதுக்குள்ளே போட்டு அலசிட்டு அப்புறமேட்டு எடுத்து இந்த பைக்குள்ளே போடுவேன். சோபி தூங்கிட்டு இருக்குது. ஆமாம், எங்கள் அக்கா ஒரே தூங்குஞ்சி. ஏதோ கொஞ்ச நேரம் வந்து ஸ்கூல் போகிறப்ப அந்த பிள்ளை தான் நேரமாக இருந்திருக்கோம். ஏங்க அது ஸ்கூல் போகிறப்ப லீவ் போடுறதுனா ரித்திகா நேரமாக இருந்துச்சு. ஆமாம். என்னங்க எல்லாம் சொத்தையா இருக்கு. கொண்டு வந்ததில் உங்கள் அப்பா கொண்டு வந்ததில் பாதி சொத்தங்க. 2 சிப்பு எடுத்துகிட்டு போகிறாரா? எவ்வளோ எடுத்துகிட்டு போகிறாரா? 3 சிப்பு. 4 சிப்பத்துக்கு எங்கே பூரா சொத்த காய் தான் இருக்கு. ஆமா, நான் பார்த்துட்டு இருக்கிறப்ப உன்னை யார் இது பண்ண சொல்கிறேன்? அது எல்லாமே சொத்து தான். நானே கிலோ 60 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருக்கிறேன். நான் கோயம்புத்தூர்ல கிலோ எங்க தூக்கி கொட்டுங்க. 50 கிலோ 10 ரூபா தான் கிலோ கணக்கு. சரி, நம்ம கிட்ட எப்பயும் அப்படித்தான். அது இதில் பாதி சொத்தையா போயிடுது. நான் எவ்வளோ சொத்தை பொறுக்குவோமா? நான் தான் போடுவேன் இந்த வாட்டி. சரி போடு. போன வாட்டி எங்கள் அம்மாவை எடுத்து போட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கத்திரிக்காய் வேலைலாம் முடிஞ்சிச்சு. கத்திரிக்காயெல்லாம் பொறுக்கியாச்சு. நீ எது தூங்கிட்டு இருந்த? ஃபோனை பண்ண பேசப்பே. ஏம்மா எது தூங்கிட்டு இருந்த? போட்டோ வச்சு செய்யாமா. இப்போ டக்குன்னு பாத்திரத்தில் கழுவி வச்சுட்டு சமைச்சிட்டு கோயிலுக்கு போகணும். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் பால் குடம் எடுக்கிறாங்க. நேற்றுக்கு நீங்கள் கூட போயிட்டு வச்சுருக்கீங்க இல்லையா? போகலையே. சோப்பு எங்களுக்கு பாத்திரம் சோப்பாரு அடை கொண்டு இதெல்லாம் எடுத்து ஊற்றணும். எல்லாம் எடுத்து ஊற்றிட்டு செய்யணும். அங்கே எங்கள் மாமியார் அந்த சொத்த கத்திரிக்காயெல்லாம் கொட்டணும்ல, அந்த கத்திரிக்காயெல்லாம் பொறுக்கி வேற பக்கம் போடுவாங்க. இல்லைன்னா அதில் இருக்கிற கத்திரிக்காயில் இருக்கிற சொத்தெல்லாம் திரும்ப காட்டுக்குள்ளேயே போயிடும். அதனால இந்த பாத்திரம் எல்லாத்தையும் கழுவணும். நேற்றுக்கு ஊரில் போனாங்களா இல்லையா? அம்மா போனாங்கம்மா. நம்ம தான் போகல, மழை வந்துருச்சுல. செம்ம மழை நேற்றுக்கு நைட்டு. இடிலாம் இடிச்சு அவங்க பக்கத்து காட்டில் இதில் வந்துச்சு. பார்த்தியா இல்லையா? அப்புறம் இப்போ நேற்று நைட்டு ஒரு 11-12 மணிக்கு ஃபுல்லாக போகலையா, கம்மியாக தான் போனாங்க நேற்றுக்கு. ஆனால் செம்மையாக இருந்திருக்கும். நானும் போயிட்டு வீடியோலாம் எடுக்கலாம்னு பார்த்தேன். கடைசியாக மழை வந்து இடிலாம் வந்து கொஞ்சம் பயன்படுத்தி விட்டுருச்சு. அதனால நாங்கள் போகல, இறங்கிட்டு போகல. சித்தப்பா பெரியப்பா 3 மணிக்கு தான் வந்தார். பெரியப்பா நாங்கள் கூப்பிடுறதுக்கு போனோம். இன்னைக்கு நான் போய் கோயிலுக்கு போயிட்டு வந்து நினச்சியா? பெரியப்பா தலைவாசல் வந்துருந்தாரு ஊர்ல இருந்து. பெரியப்பா கூப்பிடுறதுக்காக நாங்கள் தலைவாசல் போனோம். உங்க அப்பா தனியாக போகிறதுக்கோசம் நான் தூங்கிட்டு இருந்தேன். எண்ணெய் எழுப்பி கூட்டிகிட்டு போறாரு 3 மணிக்கு. அங்கே போயிட்டு பெரியப்பா கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்து தூங்கிட்டு இப்போ காலையில் இருந்துச்சு. காட்டில் போய் கத்திரிக்காய் பொரிச்சு இப்போ மார்க்கெட்டுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு ஸோ இப்போ சோறாக்கி வந்துட்டேன். இந்த வேலையை முடிச்சுட்டு கோயிலுக்கு வரணும். இப்போ இன்னைக்கு தான் இது இறங்குவாங்களா? இன்னைக்கு தான் இறங்குவாங்களா? நாளைக்கு அப்புறம் பால் குடம் எப்படி? பால் குடம் தனியாக வீட்டில் இருக்கிற தனியாக தோசை தனியாக போட்டாங்க. அப்படியா? இங்கேருந்து கொண்டு அங்கே போடணும். இங்கே தான் வைக்க சொன்னேன் நான். இது வச்சிடலாமா? இதெல்லாம் கழுவு பார்க்கலாம். நான் ரெகுலராக இருக்கும்போது அந்த வீடே வேற மாதிரி இருக்கும். மாமியார்லாம் கொஞ்சம் காட்டில் வேலை செஞ்சுட்டு காட்டில் வேலை எவ்வளோ நாளும் செஞ்சுருவாங்க. இந்த பேப்பரா மாமா கூப்பிடு. கோபுரத்து பாருங்க. பிரதனையா பேசுது. சொன்னா ஏன் ஊ சொல்லிட்டு இருக்க? என்னமா என்னென்னமோ சொல்ற கோகியமா வாயே திறக்க மாட்டேங்குது. இல்ல நம்ம சொல்ற போது எதுவும் சொல்ல மாட்டேங்குது. பிரதனையம்மா தாத்தா சொல்லு. தாத்தா தாத்தா அது ஒரு கையை புடி புடி நாட்டு பாரு. அது மாதிரி எல்லாம் யாரு ஆட்டத்துக்கு ஆட்டம் என்னது கையோட அதான் நம்ம நோபி டான்ஸ். விட்டு பாப்பா தட்டுனதான் சிரிப்பு வர மாட்டேது. தட்டுது அழகி சின்ன அழகி சின்ன அழகி. சரி உனக்கு பண்ணிக்கிட்டே வந்தா
சோறாக்குற மாதிரி தான் நீ தட்டுற பாப்பா பயந்துக்குது. பாப்பா தட்டும். கொஞ்ச நேரம் நம்ம கூட பழகிறது லேட் ஆகும். வாங்க பழகலாம். செத்தப்பா காலையில போயிட்டாரு மாட்டு கட்டி டெய்லி வந்து தூக்கிட்டு போயிடுவாரா எங்க எந்த தூக்கம் போய்கிட்டு அவர் காட்டுல வாக்குல அவருக்கு நேரம் ஆயிடுச்சு போயிட்டாரு. இன்னைக்கு காலையில வந்து ஆனா சின்ன மாமா நல்லா இருந்துச்சு அன்னைக்கே வந்தப்போ. அதெல்லாம் கொஞ்ச நேரம் பக்கத்துல இருக்கக்கூடாது, தூக்கிட்டு அந்த பக்கம் போயிட்டா இருந்தது. விளையாட்டு காட்டிட்டு கம்மி இருந்தது. அன்னைக்கு என்ன அழுவாச்சு மொட்டை அடிச்சனாலதான் கோகியம்மா அன்னைக்கு கசகசன்னு இருந்துச்சு இல்லைங்க, அதனாலதான் அன்னைக்கு அழுதுட்டே இருந்திருக்கு. எல்லாரும் போனோன்னு வீட்டை பார்த்தோன்னே பிள்ளைக்கு அவ்வளவு சந்தோஷம். அப்பாடா நம்ம வீட்டுல நம்ம மட்டும் இருக்கிறோம், யார் யாரோ வந்து தோடுல புண்ணு சரியாயிடுச்சா கோகியம்மா? சவுண்ட் சிரிக்கிற சவுண்ட் புதுக்கட்டாய்க்காரங்களுக்கே கேட்க இது சரியாயிடுச்சா? புண்ணே ஆகும். ஆவலையா? பரவாயில்ல. சுத்திட்டியா? சுத்தி விட்டுட்டு இருந்தேன். இப்ப சரியாயிடுச்சாட்டுக்கு? புண்ணே ஆகலையே. இது ஜிமிக்கு மாதிரி இருக்கிறது நல்லா இருக்கு பாருங்க. காலுக்கு கொஞ்சமாச்சு அந்த பிள்ளை இழுக்குவா போகுது. இழுத்துச்சா காதா? காது யாரும் தோடு தொடர்ந்து சொன்னா இப்படி மூடிக்கும். தொடவே கமாண்ட்ல வேற அவங்க அண்ணன் என்னன்னு சொன்னாங்க, தங்கச்சியா தங்கச்சிங்கிறீங்க, 6 மாசம் தான் முன்ன பண்ணாங்கிறீங்க. மாமனார் வரல, உங்க மாமியார் வரல, உங்க வீட்டுல யாரும் சொந்தக்காரங்க வரல, நீங்க மட்டும் போயிட்டு மொட்டை அடிச்சுட்டு தங்கச்சிங்கிறீங்க. நாங்க எப்படி நம்புறது? எங்க மாமனாருக்கு உடம்பு சரியில்லை அன்னைக்கு, அதனால எங்க மாமனார் வரல. அதுக்கு எங்க சின்ன மாமனார் 6 மாசம் தானே பெரியமா கூட சொல்லிச்சு. 6 மாசம் தான். அருளன்னா என்னோட 1 வருஷம். நான் தான் சொன்னேன் இல்லைங்களா, இவங்க வந்து எங்க வீட்டுக்காரோட சித்தப்பா பொண்ணு பெரியப்பா சித்தப்பா பொண்ணு பக்கத்து வீடு தான். இது எங்க வீடா ஒரு அடுத்த வீடு. சரி அந்த பிள்ளை விளையாட்டோம். நான் வரேங்க. அது கொடுங்க. இங்க பாருமா அழுகு டெரேஸ். இங்க பாரு பிரதர். சூப்பர் ட்ரெஸ். ஏன் தம்பி புது ட்ரெஸ் பிடிக்க மாட்டேங்குதுங்க? புது ட்ரெஸ் சிரிக்குது வேற. அது சிரிக்குது வீடியோ எடுத்தே இல்லையா? அம்மா பாருமா அது என்ன பாரு. வாயில் வைக்க ஓ நீ வாயில் வைக்கிறது தான் கேட்டியப்ல. பாப்பாக்கு புது மாமா செலக்ஷன். புது ட்ரெஸ், புது பேண்ட். பேண்டெல்லாம் இல்ல பிராக். ஓ நீ டப்பாவுக்கு தான் சிரிச்சியா? யாராவது கிளம்புனா கரெக்டா ஊருக்கு போறாங்கன்னு தெரியும். அந்த பிள்ளை டப்பாவை பார்த்துட்டு தான் ஜாலியா இருக்குது. டப்பா குத்து. டப்பா பூரா உனக்கு தாமா. டப்பா வச்சுக்கிட்டியா? வாங்கிட்டியா? டப்பா வாங்கிட்டியா? நீங்க நாளைக்கெல்லாம் பாருங்க உங்களுக்கு அந்த பக்கம் போனதுக்கு சிரிக்குது. இப்படி அனுப்பிச்சிடா. செல்ல மிட்டாய் எங்க சிரிப்பு வரும்னு பார்த்தோம். அழுகே